லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் யோபுவின் புத்தகத்தில் நாம் எடுத்து சிந்திக்க வேண்டிய பகுதி யோபு 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 20 வரை. இது கூட அவருடைய நண்பராக யோபுவின் நண்பராகிய எலிபாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த அதிகாரம் முழுவே அவர் தான் பேசுறாரு. முதல் 10 வசனங்கள் முதல்ல பார்த்துட்டோம். அடுத்து 11 to 20 இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல இந்த பகுதியில அவர் என்ன சொல்றாருன்னா, யோபு பார்த்து, உனக்கு நீ உன்னுடைய கஷ்டங்கள் அதிகமாயிட்டனால நீ உன்னுடைய கண்கள் இருள் அடைஞ்சிருக்கு. கஷ்டத்தினால நீ எதையுமே நிறைய விஷயங்களை பார்க்க கூடாமல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு தேவனை குறித்து. இது நீ அதனால நீ என்ன சொல்ற, என்ன நினைக்கிற, என்ன சொல்ற அப்படின்னா, என்னுடைய கஷ்டங்கள் இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, தேவன் ரொம்ப உயரத்துல இருக்காரு, அவர் என்னைய பார்க்க மாட்டேங்கிறாரு, என்னோட கஷ்டத்தெல்லாம் அவருக்கு தெரியல, அவருக்கு மேகம் மறைக்குது அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா அப்படி கிடையாது. நிறைய நேரங்கள்ல இது துன்மார்க்கனுடைய முடிவு ரொம்ப மோசமானதா இருக்கும். அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், பாவி, அந்த மாதிரி இங்க சில வேறு பல வார்த்தைகளால சொல்லப்பட்டிருக்கு. அவர் அவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள், அவங்களுடைய துன்பங்கள் யாராலையும் எதிர்பார்க்க முடியாத துன்பங்கள்லாம் வரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் அந்த துன்மார்க்கர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில நேரங்கள் அவங்களுக்கு எல்லாமே நிறைய கிடைச்சிருக்கு, அவங்க எல்லாத்துலயும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றவங்களா கூட இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க தேவனை குறித்து, எங்களுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஓகே, நீங்க நீங்க கொஞ்சம் தூரமா இருங்க எங்களை விட்டுட்டு, நாங்க எங்களுக்கு நீங்க யாரு, நீங்க தேவன் நீங்க என்ன செய்ய போறீங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி துன்மார்க்கர்கள் பேசுறாங்க. அப்படிப்பட்ட துன்மார்களுடைய ஆலோசனைகள், அவர்களுடைய வார்த்தைகள், இவைகளை நாங்க கேட்காத படிக்கும், அதை குறித்து சிந்திக்காத படிக்கும் நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய யோபுவின் நண்பர் சொல்றாரு. மேலும் பின்னாடி சொல்லும்போது, இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் அவங்க அழிஞ்சு போகிறத நாங்க எங்க கண்களால பார்ப்போம். அப்படிப்பட்ட துன்மார்களுடைய சேர்க்கை எங்களுக்கு வேண்டாம். அந்த துன்மார்களுடைய முடிவு ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 10 வசனங்களை குறிப்பிடுகிறாரு. அல்லேலூயா.